ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தக்கோல போரிலே வஞ்சகமாக ராஜாதித்தரை கங்க மன்னன் பூதுகன் வீழ்த்திவிட்டான். அது பற்றி திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம் விளக்கிக் கொண்டிருந்தார். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடிவிழுந்தது போல ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்து விட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது சைன்யம் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஓடுகிறவர்களை துரத்துவது எல்லோருக்கும் எளிதுதானே. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன்தான். இந்த கெடில நதிக்கரை வரையிலே கூட பகைவர்களின் சைன்யம் வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரிலிருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டேன். அந்த மலைச்சாரலிலேயே படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கி கொண்டு வந்தேன். ஆயினும் அப்போது இந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்குமிங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலேதான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்துதான் காஞ்சி நகரை மீட்டாய். ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறுக்கிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்தர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அலுப்பதில்லை. இப்போது ராஜாதித்தரை பற்றி எனக்கு எதற்காக நினைப்பூட்டினீர்கள்? அதை சொல்லுங்கள் என்றான். குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதல் கங்கை வரையில் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் நீத்தார். அவரை போன்ற மாவீரன் என் பேரன் ஆதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இந்த தமிழகம் எங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்தரைப் போல நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போய்கக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினேன். தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை இப்போது எனக்கு எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் அத்தியந்த நண்பர்களையல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் முட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளைப் போல வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தாய், கேளிரைப் போல நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள்.
சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியாயினும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல் வேலையினால் ஆன மண்டபம். வழிப்போக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மவானதை கட்டியிருக்க வேண்டும். அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன். குழந்தாய், இந்த மண்டபத்தைத்தானே சொல்லுகிறாய்? அதில் வேறொன்றும் எனக்கு தெரியவில்லையே. மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது, அதில் யாரும் இருப்பதாகவும் காணவில்லையே என்றார். தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் கண் பார்வை குன்றியிருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. எத்தனை பெரியது! அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம்! கொடுமை கொடுமை! அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே, தெரியவில்லையா? கடவுளே, இது என்ன விந்தை! அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது! ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா தன்னுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி இது கெஞ்சுகிறது தாத்தா. அந்த புறா கெஞ்சுகிறது. அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? இறகை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. கடவுளே, அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சதனுடன் போராடப் போகிறது. தாத்தா, ராஜாளி மனமிறங்கும் என்று நினைக்கிறீர்களா? இறங்காது, இறங்காது, ஒரு நாளும் இறங்காது. இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொழுத்து கிடக்கிறது. ஹே சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டேன் ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கிச் சென்று அதன் ஒரு முனையில் பட்டு கீழே விழுந்தது. ஆதித்த கரிகாலன், ராட்சதனே, உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாய்ச் சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தைச் சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல் விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும் இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து, குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை. நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா. மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும். முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லிலே மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள்.
அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்தும் கூட இருக்க மாட்டார்கள். மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள். உன்னைப் போல ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். திருப்புறம்புய போர்ல சோழருக்கு உறுதுணையா இருந்து வீர மரணம் அடைஞ்சான் கங்க மன்னன் பிருத்விபதி. அவனது நினைவா பள்ளிப்படை அமைச்சாங்க. இப்படி இருக்க தக்கோல போர்ல கங்க மன்னன் பூதுகன் ராஷ்டிரகூடன் கன்னர தேவனுக்கு உதவியா சோழர்களுக்கு எதிரா போர் செய்வானேன்? இந்த ஐயம் எழக்கூடும். முதலாம் ஆதித்தன் காலத்திலேயும் அவன் மகன் முதற் பராந்தகன் காலத்திலேயும் ராஷ்டிரகூட்ட திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்தது என்பதை பார்த்தோம். முக்கியமான திருப்பம், கங்க மன்னன் பூதுகன் கன்னர தேவனின் தமக்கையை மணந்திருந்தான். பராந்தகன் தன் மகள் வீரமாதேவிய ராஷ்டிரகூட்டன் கோவிந்தன் என்பவனுக்கு மனம் செஞ்சு கொடுத்திருந்தான். கோவிந்தனின் சிற்றப்பன் மகன் கன்னரதேவன் கிளர்ச்சி செஞ்சு அரசிருக்கையை பறிச்சுக்கிட்டான். இதனால பராந்தகன் கன்னரதேவன் பகைமை தீவிரம் அடைஞ்சிட்டது. கன்னரதேவனின் மைத்துனன் பூதுகன் ஏற்கனவே பராந்தகனால முறியடிக்கப்பட்ட பாண அரசர்கள், வைதும்ப அரசன் இவங்கள்லாம் இணைஞ்சு தாக்குதலுக்கான தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. தெற்கே ஒரு பகைவனை வச்சுக்கிட்டு வடக்க நெடுந்தூரம் போவதை பராந்தகர் விரும்பல என்பதையும், எதிரிகள் வடவேங்கடம் வரை வந்த செய்தி தெரிஞ்ச பிறகுதான் பிரயாணப்பட அனுமதி கொடுத்தார் என்பதையும் கேட்டோம். நேயர்களே, தக்கோல போருக்கான ஆயத்தங்களை வர்ணித்த போது சேர நாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமரன் முடியூர்ல முகாமிட்டிருந்ததை ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? ஏதோ காரணத்தால அந்த மாவீரன் போர்ல கலந்து கொள்ள முடியாம போயிடுச்சு. தன் ஆருயிர் நண்பர் ராஜாதித்தர் வஞ்சகமாக கொல்லப்பட்ட செய்தியை அறிஞ்சு துடிச்சு போயிட்டான். வேதனையை தாங்க முடியாம பதவியை துறந்து, ஏன் எல்லா பற்றுகளையும் துறந்து திருவொற்றியூர்ல நிரஞ்சன குரு என்பவரிடம் ஞானோபதேசம் பெற்று பிற்காலத்துல சத்துரானன பண்டிதர் என்னும் பேர்ல அந்த மடத்தை நடத்தி வந்தான். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லுல மட்டுமில்ல, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. பேரனிடம் பூரிப்போடு சொன்னார் மலையமான். 1934ஆம் ஆண்டு கல் சொன்ன கதை, கல்கியார் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கறது பொருத்தமாயிருக்கும். இந்த அழகான கதையை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? ஆம், கற்பாறைதான். கல்லுக்கு உயிர் உண்டு என்பது மட்டுமல்ல, அது பேசும், உறவாடும், கதை சொல்லும் என்றெல்லாம் அன்று ஏகாந்தமான பஞ்சரத பிரதேசத்தின் பீம மண்டபத்தின் குளிர்ந்த நிழலில் உட்கார்ந்திருந்த போது நாங்கள் அறிந்தோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.